first half, two compositions being presented by M. Preeti, disciple of Kalaimamani Dr. Saraswati. Preeti will first present a Pushpanjali, a composition of Sri Vijayaraghavan. Bye.
டாக்டர் பாலமுரளி கிருஷ்ணா இயற்றியது. இதைத் தொடர்ந்து திரு BM சுந்தரம் அவர்களின் பாராட்டு நிகழ்ச்சி நடைபெற்றது.
We now felicitate Kalaimamani Shri B.M. Sundaram. I request Harikesanallur Shri Venkatraman to speak a few words about Shri B.M. Sundaram. Padma Vibhushan டாக்டர் எம் பாலமுருககிருஷ்ணா சார் அவர்களுக்கும், கலைமாமணி ஸ்ரீ பி.எம். சுந்தரம் அவர்களுக்கும், ஸ்ரீமதி சரஸ்வதி சுந்தரேசன் கலைமாமணி அவர்களுக்கும், இங்கு வந்திருக்கும் கலைஞர்களுக்கும் ரசிக பெருமக்களுக்கும் முதலாவதாக என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று காலையிலே தான் திடீரென திரு BMS அவர்களுக்கு ஒரு பாராட்டு விழா, அதில் நீங்கள் வந்து பேச வேண்டும் என்று எனக்கு ஒரு அழைப்பு வந்தது. ஸ்ரீ BMS அவர்களுடைய பரம ரசிகன் நான். அவர் எழுதியுள்ள புத்தகங்களை எல்லாம் அடிக்கடி எடுத்து ரெஃபர் பண்ணி அதிலிருந்து பல விஷயங்களை எல்லாம் திருடி எழுதியிருக்கிறேன். ஆகவே அவருக்கு ஒரு பாராட்டு விழா நடக்கிறது என்னும் பொழுது என்னால் அதை மறுக்க முடியவில்லை. ஆகவே நான் இங்கு வர ஒப்புக்கொண்டேன். பொதுவாக ஏதேனும் இது போன்ற நிகழ்ச்சியிலே பேச வேண்டியிருந்தால் அதற்கு முன்கூட்டி சில ப்ரிப்பரேஷன்ஸ் செய்வது வழக்கம். ஆனால் அந்த மாதிரி நான் முன் தயாரிப்பு செய்து பேசிய நிகழ்ச்சிகளை காட்டிலும் திடீர்னு இன்னைக்கு யாரோ வரல, கொஞ்சம் நேரம் லேட்டாக போல இருக்கு, நீங்கள் அது வரைக்கும் ஏதாவது கொஞ்சம் நேரம் பேசுங்களேன் அப்படின்னு கூப்பிடுற அந்த மாதிரியான திடீர் அழைப்புகள் அதிகமாக உள்ளது. பத்ம விபூஷன் டாக்டர் எம் பாலமுருககிருஷ்ணா அவர்கள் அமர்ந்திருக்கும் அந்த மேடையிலே என்னையும் வந்து அமர வைத்திருப்பது, அந்த பூவோடு சேர்ந்து நான் ஒரு நாராக இங்கு மணக்கிறேன். எனக்கு உண்மையிலேயே இதற்கு யோகியதை கிடையாது என்பது எனக்கு நன்றாகவே தெரியும். அவர் அருகிலே உட்காரக்கூட நிச்சயமாக எனக்கு தகுதி கிடையாது. அவர் ஒரு சங்கீத சாகரம். நாங்கள்லாம் சங்கீதம் சங்கீதம் சொல்லிட்டு ஏதோ சாகரம், அவர்தான் உண்மையான சாகரம். அவருடைய ஞானத்திலே, அவருக்கு உள்ள நாலெட்ஜிலே 1% இருந்தால் கூட நாங்களெல்லாம் உலகையே சுற்றி வந்து விடுவோம். அதற்கும் குறைவாகத்தான் உள்ளது என்று நன்றாகவே தெரியும். ஏதோ சொல்வார்களே, நேரம் நன்னா இருந்ததுனாக்க என்ன வேணாலும் நடக்கும்னா அதுக்கு ஒரு உதாரணம் இன்று நான் உங்கள் முன்னால் நின்று கொண்டு இருப்பதுதான். எனக்கு அவரிடம் அளவு கடந்த ஒரு மரியாதை என்று சொல்வதை விட இன்னும் சரியாக சொல்ல வேண்டுமானால் பக்தி என்று சொல்லலாம். B.M. சுந்தரத்திற்கு நான் ரசிகன், ஆனால் குருஜி பத்ம விபூஷன் அவர்களுக்கு நான் பக்தன். அவர்கள் இருவரையும் கொண்டு வந்து மேடையிலே உட்கார வைத்து அதன் பக்கத்திலே திருஷ்டி பரிகாரம் போல் என்னையும் கொண்டு வந்து உட்கார வைத்திருக்கிறார்கள். அவருக்கு திருஷ்டிப்படாமல் இருக்க வேண்டும் என்ற நல்ல எண்ணத்திலே தான் இதை செய்திருக்கிறார்கள். BMS பற்றி சொல்ல வேண்டுமானால், நாங்களெல்லாம் ஏதோ இன்று சாயந்தரம் ஒரு கச்சேரி கேட்போம், இரவோடு இரவாகவோ இல்லை மறுநாள் காலையிலோ அவசரமாக அந்த கச்சேரியிலே எங்களுக்கு புரிந்ததை மட்டும் எடுத்து அதை தெரிந்த வார்த்தைகளை எல்லாம் கோர்த்து வார்த்தாஜாலம் செய்து அதை ஒரு விமர்சனம் என்று நாங்களே அதற்கு ஒரு பெயர் வைத்து பத்திரிகையிலே கொடுத்து விடுவோம். அது அச்சேறிவிடும். ஆனால் BMS அப்படிப்பட்டவர் அல்ல. ஒரு சப்ஜெக்ட் எடுத்துட்டு அவர் எழுதணும்னாக்க ஒரு மாமாங்க ஆகும், அவ்வளோ டீப்பாக ரிசர்ச் பண்ணுவார். எத்தனை வருடங்கள் யோசித்து சிந்தித்து தகவல்களை சேகரித்து மங்கள இசை மன்னர்கள் என்று ஒரு புத்தகம் அவர் எழுதியிருக்கிறாரே, இது
தமிழ் மொழி உள்ளளவும் அது நிலைத்து நிற்கும். அப்பேற்பட்ட ஒரு புத்தகம், மகத்தான ஒரு சாதனை. அதில் அவர் எழுதியுள்ள ஒரு நாசர் வித்வானை பற்றி எழுத வேண்டுமானால் எங்களுக்கெல்லாம் பல நாட்கள் ஆகும். அவர் மிகவும் அரும்பாடுபட்டு அதையெல்லாம் தொகுத்து அவர்களை எல்லாம் சந்தித்து, அவர் ஒரு ஊருக்கு போவார், அங்கே போய் அந்த ஊரில் வாழ்ந்த அந்த வித்வானை பற்றி கேட்பார். அங்கே யாருக்கும் அவ்வளவாக தெரிந்திருக்காது. அவர்கள் சென்னைக்கு போய்விட்டார்கள் அந்த குடும்பத்தார் என்று சொன்னால் அவர் எங்கே இருக்கிறார் என்று விசாரித்துக் கொண்டு அங்கே செல்வார். இப்படி தேடி தேடி அலைந்து தேனி மலர் மலராக அமர்ந்து தேனை சேகரித்து அதை அந்த கூட்டிலே கொண்டு வந்து சேர்த்து தேன் அடையிலே சேர்த்து வைப்பது போல அலைந்து திரிந்து அரும்பாடுபட்டு சேகரித்து அந்த தகவல்கள் எல்லாம் சரியானதுதானா என்பதை மீண்டும் ஒரு முறை சரிபார்த்து இப்படி பல தகவல்களை தொகுத்து தொகுத்து புத்தகமாக வழங்கியிருக்கிறார். ஆலய வழிபாட்டிலே நாதஸ்வரம் எப்படி இசைக்கப்பட வேண்டும், மல்லாரிகள் எப்படி இசைக்கப்பட வேண்டும், எப்படியெல்லாம் அவை வாசிக்கப்பட்டு வந்தன என்பது போன்ற பல தகவல்களை அவர் எழுதிய நூல்களில் படித்து தெரிந்து கொண்டு அதிலிருந்து ஒரு சில பகுதிகளைத்தான் எழுதி இன்று நாங்கள் எல்லாம் என் போன்ற சாதாரண விமர்சகர்கள் எல்லாம் எங்களுக்கு சுந்தரகாண்டமாக விளங்குவது, அதாவது அடிக்கடி பாராயணம் செய்வது, இட் இஸ் மை பைபிள் என்று சொல்வார்கள். எங்களிடத்தில் சொல்லும் பொழுது எனக்கு சுந்தரகாண்டம் தான் ரொம்ப பெரிது. ஆகவே எங்களுக்கெல்லாம் சுந்தரகாண்டமாக விளங்குவது BM சுந்தரம் அவர்கள் எழுதிய புத்தகம் தான். அதைத்தான் பாராயணம் செய்து கொண்டிருக்கிறோம். மியூசிகாலஜிஸ்ட் அப்படின்னு சொல்ற அந்த வார்த்தைக்கு இன்னைக்கு முழுமையான பொருத்தம் உள்ள மிக சிலரில், விரல் விட்டு எண்ணக்கூடிய மிக மிக சிலரில் BMS அவர்கள் மிகவும் முக்கியமானவர். மியூசிக்கை பற்றி பேசுபவர்கள் எல்லாம் மியூசிகாலஜிஸ்ட் ஆகிவிட முடியாது. என்னை கூட பேச சொன்னால் நிறைய பேசுவேன். ஆனால் மியூசிகாலஜிஸ்ட்ங்கிற அந்த டேர்முக்கு, அந்த ஒரு சப்தத்துக்கு தகுதி வாய்ந்தவர், முழுமையாக அதற்கு மிகவும் பொருத்தமானவர் என்றால் ஸ்ரீ BMS அவர்களைத்தான் சொல்ல வேண்டும். நாங்களாவது என் போன்றவர்கள் எல்லாம் அரைகுறைகள் எல்லாம் வீட்டில் போய் புக்கெல்லாம் ரெஃபர் பண்ணி இது இந்த ராகத்தில் என்னெல்லாம் இருக்குன்னு எல்லாம் பார்த்து எல்லாம் எழுதுவோம். நான் அவரை பார்த்துருக்கேன் நாட்டியாஞ்சலியில். அவர் பின்னால் நான் உட்காந்துருப்பேன். ஆட வரும்பொழுது ஒரு நடனமணி நான் இன்ன ஆட போகிறேன் அப்படிங்கிறத அவர்கிட்ட சொல்லுவாங்க. அந்த ஆட போகிற அந்த ஐட்டம்ஸ் பற்றி அந்த யார் நடனம் ஆட போகிறாரோ அவருக்கே தெரியாத தகவல்கள் எல்லாம் இவர் சொல்லுவார். இவருடைய அந்த நடன நிகழ்ச்சியை விட இவருடைய அந்த கம்பேர் பண்ற அந்த தொகுப்புரை இருக்குல்ல, அது இன்னும் ரொம்ப ரசனையா இருக்கும், ரசிக்கும்படி இருக்கும். அதிலிருந்து பல தகவல்களை தெரிந்து கொண்டிருக்கிறோம். கிட்டத்தட்ட ஒரு 6-7 வருஷங்கள் தொடர்ந்து நான் நாட்டியாஞ்சலிக்கு சென்று கொண்டிருந்தேன். அப்பொழுது நிகழ்ச்சி முடிந்து அந்த நாட்டியாஞ்சலி அமைப்பின் செயலாளர் மதிப்பிற்குரிய நண்பர் திரு வக்கீல் சம்பந்தம் அவர்கள் வீட்டு வாசலிலும் நாங்கள் தங்கியிருக்கும் லாட்ஜ் ரூமிலும் அவர் பல அரிய தகவல்களை எல்லாம் அறிய செய்வார். அதையெல்லாம் ஆறு வாய்ப்பிழந்து நாங்களாம் கேட்டு இருப்போம். எவ்வளவு இன்ஃபர்மேஷன் பேசும்போதே, அவர் பேசினாலே அவர்கிட்ட ஒரு 10 நிமிஷம் பேசினா ஒரு 2 புக்கு படிச்சதுக்கு சமானம். அந்த மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் அப்படியே கொட்டுவார். அப்படியே அந்த மாதிரி பல சந்தர்ப்பங்களிலே அவரோடு நெருங்கி பழகும் ஒரு பாக்கியம் எனக்கு கிடைத்தது. தஞ்சாவூர்ல அவருடைய வீட்டிற்கெல்லாம் சென்று நான் அவரை சந்தித்திருக்கிறேன். எனக்கு ஒரு உடன்பிறவா சகோதரராக, உற்ற நண்பனாக, ஒரு வழிகாட்டியாக, இப்படி பல விதங்களிலே அவர் இருந்துள்ளார். அவருடைய அறிவு திறனையும் சங்கீத ஞானத்தையும் சங்கீத வித்வான்கள் பற்றிய அபூர்வமான தகவல்களையும் பல சந்தர்ப்பங்களிலே கேட்டும் அவரை ரசித்தும் அவரோடு பழகி கொண்டிருப்பவன் நான். அவர் பாண்டிச்சேரியிலே வசிப்பதால் அடிக்கடி அவரை சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைக்கவில்லை. இல்லாவிட்டால் அடிக்கடி அவர் வீட்டுக்கு போய்விடுவேன். போய் இது என்ன அது என்ன என்று அவர் கேட்பேன். அதே போல இன்னொரு அவர்கிட்ட ஒரு நல்ல குணம் என்னன்னா, சில பேர்லாம் தனக்கு தெரிஞ்சதை வெளியே சொல்ல மாட்டார்கள். அது தனக்கு மட்டுமே தெரியணும் என்று நினைப்பார்கள். அவர் அப்படி அல்ல. யான் பெற்ற இன்பம் பெருகை வையகம் என்ற ஒரு பரந்த மனப்பான்மையுடனே
தனக்கு தெரிந்த விஷயங்களை யாரு சந்தேகம் கேட்டாலும் அதை ஒளிவு மறைவின்றி அழகாக சொல்லுவார். ஸ்ருதி மேகசின்ல அவர் எழுதியுள்ள ஆர்டிகிள்ஸ் மட்டும் படிச்சாலே போதும், சங்கீதத்துறையை பற்றிய பல விஷயங்களை நாம் தெரிந்து கொள்ளலாம். இந்த ஸ்ருதி மேகசின் ஆரம்பித்த புதிதிலே திரு BMS உடைய பங்களிப்பு அதிலே மிகவும் கணிசமானது. அதன் வளர்ச்சிக்கு இவர் ஆற்றியுள்ள தொண்டு மகத்தானது. இப்படி பல பத்திரிகைகளிலும் நூல்களிலும் வானொலி நிலையத்திலே அருமையான ப்ரொடக்ஷன் எல்லாம் அவர் செய்திருக்கிறார். எந்த ஒரு சங்கீத சம்பந்தமான, நாட்டியம் சம்பந்தமான எந்த ஒரு டாபிக், இப்போ குறவஞ்சி அப்படின்னு ஒன்று எடுத்துக்கிட்டு அதை பற்றி சொன்னா ஒரு 3 மணி நேரம் சொல்லுவார். நம்ம அத்தனை கிரகிச்சிக்க கூட முடியாது, அவ்வளோ விஷயங்கள் அவருக்கு தெரியும். அப்பேற்பட்ட ஒரு மா மேதையை, அவரின் குரு, என்னுடைய வணக்கத்திற்கும் வழிபாட்டிற்கும் உரிய பத்மவிபூஷன் டாக்டர் பாலமுரளி சார் அவர்களையும் இங்கே வரவழைத்து BMS அவர்களுக்கு ஒரு பாராட்டு விழா என்று சொல்லி அதிலே அடியேனையும் ஒரு பொருட்டாக கருதி இங்கே பேச அழைத்தமைக்காக எனக்கு அதற்கான தகுதி நிச்சயமாக இல்லை. இருந்தாலும் ஒருவர் ஒரு விஷயத்திற்காக அழைக்கும் பொழுது அந்த அழைப்பை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் 2 விதமாக அதை அர்த்தம் எடுத்துக் கொள்வார்கள். ஒன்று, இவன் நம்முடைய அழைப்பை ஏற்காமல் நம்மளை உதாசீனப்படுத்தி விட்டான் என்று நினைப்பார்கள். அல்லது இவனுக்கு ஒண்ணுமே தெரியாது, அதனாலதான் வராம நைஸா டபாச்சிட்டான்னு சொல்லுவாங்க. அது ரெண்டுமே இல்லை. எனக்கு ரொம்பவும் தெரியாது, அதே நேரத்தில் உங்களுடைய அழைப்பை நான் மதிக்கிறேன் என்று சொல்ல வேண்டும் என்பதற்காகவும் BMS மீது நான் வைத்துள்ள மரியாதைக்கு இது போன்ற சந்தர்ப்பங்களிலே தான் நான் அந்த மரியாதையை செலுத்துவதற்கு எனக்கும் ஒரு வாய்ப்பு கிடைக்கும் என்கின்ற காரணத்தினாலே, அதிலும் டாக்டர் பாலமுரளி சார் வருகிறார் என்பதால் நான் இந்த அழைப்பை ஏற்றுக்கொண்டு இங்கே வந்தேன். அவரை பற்றி சொல்ல வேண்டும் என்றால் தனியாக அடுத்த வருடம் இந்த விபஞ்சி நிகழ்ச்சியிலே ஒரு நாளைக்கு ஒரு 2 மணி நேரத்திற்கு The Contributions of B.M. Sundaram for the Cause of Classical Music and Dance என்று தனியாக ஒரு நிகழ்ச்சி செய்ய வேண்டும். அந்த ஒரு சந்தர்ப்பத்தை எனக்கு கொடுக்க வேண்டும் என்று டாக்டர் சரஸ்வதி அவர்களை கேட்டுக்கொண்டு மீண்டும் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான நமஸ்காரங்களை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். வணக்கம். Gurubhyo Namaha. I have come to speak a few words about B.M. Sundaram. When I started working with Dr. Balamurali Krishna nearly 18 years ago, I was not knowing Mr. BMS, as we call him. After a few years, wanted to bring out Dr. Balamurali Krishna's compositions in the form of book. I said, we have to bring out your compositions so that people can sing, can take the notations, and it should not come just in one language. It should come in English, Tamil, Devanagari, and also your own Telugu script, and you have to write it yourself. Then Dr. Balamurali Krishna told me, I have a disciple who can write the other 3 languages, and I got introduced to him, I think in Chidambaram, because we were also regularly performing at Chidambaram Natyanjali every year, giving some dance ballets for about Lord Shiva. So I met Mr. B.M. Sundaram. I told him I want you to write the other 3 languages, and I was amazed. It is not that he can write. He has a beautiful handwriting, very beautiful handwriting, which,
he is blessed with the knowledge of all the languages. He wrote all the notations because he is not only a musicologist, he is a musician and he knows all the subjects. And when I brought out the book Suryakanti, it was one of its kind and it got sold out and people were really appreciating because such a book never came out before. After a few years, I got to know him more. He could write and read not only subjects concerned music and dance, but anything in the world. He's like a dictionary which we can make use of, and he'll be just there. You open the pages and pick out whatever you want. You tell him, I want to know about somebody and something, he will tell, I want to know about that particular instrument. Even a very rare translation about Baha'u'llah from Tamil to English language, he did. See, these are certain things. And a book with a list of songs about the Lord Shiva of Sidambaram, Nataraja of Sidambaram, that number of songs, more than 500 songs, he has listed out with various composers. From where he got those details, we do not know. And a book on Devadasi, if you read about them, he has met all of them in various parts, including Andhra Pradesh, Tamil Nadu, Orissa, and he has taken photographs with a small camera and taken interviews from all of them, and he has put everything in detail. So his knowledge of tala or music or dance or art, it's always complete. And now very recently we brought out the 72 Melakartaraga books of Dr. Balamurali Krishna. I told him it should be different. I want Kannada also, Malayalam also, and I asked B.M. Sundaram, do you know anybody who can write Kannada script? Do you know anybody who can write Malayalam script? This great man told me, Madam, I know all those languages, I will write myself. So he's a linguist, a musicologist, and a very, very renowned person who is very helpful and has the knowledge. It's not an incomplete knowledge, it's a complete knowledge which we see in embodiment here. This is what I have for him. Thank you. And Rajan sir, Varmu, உங்களுக்கு wait பண்ணிருக்கோம். Welcome to the stage. I would like Sri A. Natarajan, former director Doordarshan, to speak a few words about B.M. Sundaram. எல்லோருக்கும் வணக்கம். சரஸ்வதி அம்மா அவர்கள் நடத்துகின்ற இந்த விழாவிலே பாலமுரளி கிருஷ்ணா அவர்களுடைய பிரதம சீடர், அவருடைய வாழ்க்கை வரலாறு ஆங்கிலத்தில் எழுதிய ஆசிரியர், தன்னுடைய இனிஷியலே பாலமுரளி என்பதைப் போல B.M. சுந்தரம் என்று வைத்துக் கொண்டிருப்பவர். அது இயற்கையாக அமைந்தது, வைத்துக் கொண்டிருப்பதில்லை, இயற்கையாக அமைந்தது. அவர் இசைக்கும் இசைக்கலைக்கும் நாட்டிய கலைக்கும் ஆற்றி வந்திருக்கின்ற தொண்டுகளுக்காக இந்த பாராட்டு. இனி ஆற்றப் போகின்ற தொண்டுக்காக இது ஒரு ஊக்கம் என்று எடுத்துக்கொள்ளலாம். அவரை பாராட்டுகின்ற விதத்தில் இங்கே விழா அமைக்கப்பட்டிருக்கிறது. அதில் நான் கலந்து கொள்வதில் மற்றற்ற மகிழ்ச்சியும் உரிமையும் கொண்டாடுகிறேன். டாக்டர் பாலமுரளி கிருஷ்ணா ஐயா அவர்களே எனக்கு 1963 நவம்பரிலிருந்து தெரியும், பழக்கம். சுமார் 7 ஆண்டுகளுக்கு பிறகு B.M. சுந்தரம் 1970 ஜூலை மாதத்திலிருந்து எனக்கு அவரை தெரியும்.
இன்னும் சொல்லப்போனால் கரெக்டாக ஜூலை 15 எனக்கு அவரை நன்றாக தெரியும். எப்படி என்றால் கடிதம், தொலைபேசி மூலம் அப்போது அவரை எனக்கு நன்றாக தெரியும். அவருடைய எழுத்தை பார்த்தால் முத்து முத்தாக இருக்கும். அழகழகா கோர்வையா, ஆங்கிலமானாலும் தமிழானாலும் அவ்வளோ அழகாக எழுதக்கூடிய ஆற்றல் மிக்கவர். நான் அப்போது 1970களில் பெங்களூர் வானொலி நிலையத்தில் இருந்தேன். அங்கே இசை ஆர்வலர்கள் அதிகம், அதிலும் நாதஸ்வர இசையை ரசிக்கின்றவர்கள் அதிகம். அப்போது யாழ்ப்பாணம் தட்சிணாமூர்த்தி ஐயா அவர்கள் சுந்தரம் சார் கூட இருந்தார் தஞ்சாவூர்ல. அங்க இருக்கின்ற சில இசை பிரமுகர்களுக்கு அப்போதும் இப்போதும் பிரபலமாக இருக்கின்ற வலைப்பட்டி சுப்பிரமணியம் அவர்களையும் யாழ்ப்பாணம் தட்சிணாமூர்த்தி அவர்களையும் இணைத்து பார்க்க வேண்டும் என்று ஒரு பேரவா. அது எவ்வளவு பணம் செலவானாலும் பரவாயில்ல சார், அதை செஞ்சு பார்த்துடணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஒரு விழா என்று ஏற்பாடு செய்வது என்று தீர்மானிக்கப்பட்டு இவருக்கு கடிதம் எழுதினோம். தொலைபேசி மூலம் நான் பேசினேன். அப்படித்தான் அறிமுகமானோம். அவரும் பருத்தியப்பன் கோயில் சவுந்தரராஜன் என்று நினைக்கின்றேன். அந்த நாதஸ்வரத்திற்கு யாழ்ப்பாணம் தட்சிணாமூர்த்தி ஐயா அவர்கள் தவில், ஜெய்சங்கர் அவர்களுக்கு வலைப்பட்டி சுப்பிரமணியம் அவர்கள் தவில் ஒரு பெரிய ட்ரக் ஏற்பாடு செய்து 2 பேரும் தனித்தனியாக முதலில் கச்சேரி செய்வது, பிறகு ஒரு 2 ஜாயிண்ட் வாசிக்கிறது சேர்ந்து என்று தீர்மானிக்கப்பட்டு வரையறை செய்யப்பட்டு ஒரு பெரிய கலா ஃபங்க்ஷன் அமைந்தது. ரொம்ப நல்லா அமைஞ்சது. அது பூர்ணமாக முடியல, அதுக்குள்ள தகராறு வந்துச்சு, அது வேற விஷயம். ஆனால் அது அமைப்பதற்கு அடித்தளமாக இருந்து ஒரு இனோவேஷன், புதிய இசை திருப்பத்தை ஏற்படுத்திய சுந்தரம் ஐயா அவர்களை அப்போது எனக்கு நன்கு பரிச்சயம் ஆனவர். அப்போது இருந்து தொடர்ந்து எனக்கு பழக்கம். 1976 ஒரு சேலத்துக்கு ஒரு கல்யாணத்துக்காக நானும் அப்போது என்னுடைய இயக்குநராக இருந்த கோபால் அவர்களும் சென்றிருந்தோம். இவருக்காக பிரபல மேதைகள் எல்லாம் வந்து சிபாரிசு செய்தார். அவர் இருக்க வேண்டிய இடம் ஆல் இண்டியா ரேடியோ. அதனால் அவர் இசை தொண்டு செய்தாலும் அவர் கவர்மெண்ட்ல சேர்ந்தால் இன்னும் நிறைய சேவை செய்வதற்கு வாய்ப்பு உண்டு என்று சொன்னார்கள். அப்போது ஆல் இண்டியா ரேடியோவில் சேர்வதற்கு ஒரு உறுதுணையாக, ஒரு குத்து விளக்கு எரியும் போது அப்படி தூண்டி விடுற மாதிரி அதுக்கு ஒரு உறுதுணையாக நான் இருந்தேன். அந்த வகையில் எனக்கு மற்றற்ற மகிழ்ச்சி. அவர்கள் இன்றைய தினம் இசை சேவை செய்து வருகின்ற விதம், ஆற்றி வருகின்ற உரையெல்லாம் கூர்ந்து கவனித்து அவர் எழுத்தும் பேச்சும் இசைக்கலைக்கும் நாட்டியக்கலைக்கும் தொண்டு செய்கின்ற பாங்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சிக்குரியது. அதிலும் அவருடைய கீர்த்தனைகளுக்கு, வர்ணங்களுக்கு, தில்லானாக்களுக்கு அவர் கொடுக்கின்ற விளக்கம், இதுவே இசையை வந்து பிளண்டா அப்படி இசை கொடுக்கறது வேற, இசையை ஆராய்ச்சி செய்து இசை அழகுணர்வை மிகைப்படுத்தி அல்லது இருக்கின்றதை சொல்லி ஓதி உணர்ந்து அதை பிறருக்கு உரைக்கின்ற பெற்றி என்று திருவள்ளுவர் சொல்றார். அதே போல அவர் he learns, imbibes and then interacts. அதுதான் பெருசு. அந்த பெரிய கலையில் மியூசிக்காலஜிஸ்ட் என்கின்ற ஒரு பெரிய கலையில் தேர்ச்சி பெற்றவராக இருக்கிறார். வெங்கட்ராமன் அவர்கள் கூட ரொம்ப அழகா கச்சேரியை கேட்கறது வேற, கேட்கறத எப்படி சொல்றதுன்னு இருக்கு பாருங்க. இன்னைக்கு பாலமுரளி ஐயா கச்சேரியா எழுதியிருக்காரு. பாலமுரளி ஐயா கச்சேரியை எப்படி ரசித்தேனோ, எப்படி BM சுந்தரமான் அவர்கள் பேசியதை ரசித்தேனோ, அதே போல அவருடைய விமர்சனத்தை இந்த தினம் படித்து ரசித்தேன். நன்றாக பாலமுரளி சார் நல்லா பாடினாருங்கிறது ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ஃபேக்ட். அதில் ஒன்றும் பெருசு இல்லை. அவர் நல்லா தான் பாடுவார். அவர் நல்லா பாடாமல் இருக்க மாட்டார். அது எப்படி நல்லா இருந்தது, எப்படி நல்லா இருந்தது அப்படிங்கிறதுல சொல்கிற விதம் இருக்கு. அவர் இன்றைய தினம் இந்த மேடையை அலங்கரிப்பது எனக்கு மற்றற்ற மகிழ்ச்சியை அளிக்கிறது. இந்த விழாவில் பங்கு பெறுவதற்கு எனக்கு வாய்ப்பு தந்தவர்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். We now felicitate Sri BM Sundaram.
I request Dr. Balamurali Krishna to speak a few words. ஞாபகம். அந்த வருடம் அந்த காலத்தில் எங்கள் குருநாதர் என்னை திருவையார் வருஷம் என்னை கூட்டிட்டு போறார். அந்த வருஷம் முதலாக போனேன். அப்போ திருவையாறுல இந்த மாதிரி பஞ்சரத்னங்கள் பாடுறது, டிவி ரிலே பண்றது, டிவிக்காக உட்கார்றது பாடுறது கிடையாது. ஒருத்தருக்கு ஒரு கீர்த்தனை பாடுவார், வித்வான்கள் எல்லாம் பாடுவார். அது என்ன ஆச்சுன்னா, ஒருத்தர் ஒரு கீர்த்தனை முடியறதுக்கு முன்னாலே சான்ஸ் அப்புறம் வருமோ இல்லையோ இன்னொரு கீர்த்தனை ஆரம்பிப்பார் இன்னொருத்தர். அது கொஞ்சம் கஷ்டமா போறது. அதனால அப்புறம் வித்வான்கள் எல்லாம் சேர்ந்து இந்த மாதிரி வேண்டாம், எல்லாரும் சேர்ந்து பாடுற மாதிரி ஏதாவது ஏற்பாடு பண்ணலாம்னு சொல்லி அப்போதான் இந்த பஞ்சரத்ன கீர்த்தனைகள் பாடுறதுங்கிறது வந்தது. அது இப்போ ட்ரெடிஷனலா போயிடுச்சு. சரி, எதுக்கு சொல்ல வந்தேன்னா, முதல் நான் போகும்போது ரொம்ப கூட்டம். எங்க குருநாதர் பக்கத்திலே கூட எனக்கு உட்காரத்துக்கு இடம் இல்லை. அப்ப ஒருத்தர் எங்க குருநாதர் பக்கத்துல ஒருத்தர் உட்கார்ந்து இருந்தார். அவர் என்ன ஆயிடுச்சு, அவர் மடியில உட்கார வச்சுட்டார். அந்த மடியில உட்கார்ந்து நான் ஒரு பாட்டு பாடினேன். அதுதான் முதல் எனக்கு அன்னைக்கு கிடைத்த ஒரு ஆசீர்வாதம் தான் இன்னைக்கு நான் இப்படி இருக்கேன். அது யாரு மடியில உட்கார்ந்தேன்? ஹரிகேசு நல்லூர் முத்தைய பாகவதா இருக்கு. அப்புறம் குருநாதர் சொன்னார், அது சில நிமிடங்கள் அவர் மடியில உட்கார்ந்த ஒரு பாக்கியம்தான். அவர் தான் அந்த காலத்திலே புதுமையாக ராகங்கள்லாம் கண்டுபிடித்து புதுசா கீர்த்தனைகள் எல்லாம் பண்ணியிருக்காரு. அந்த ஓரளவுக்கு அந்த ஞானம் எனக்கு வந்ததுக்கு காரணம் அந்த சந்தர்ப்பம் தான் நான் நினைக்கிறேன். அந்த வம்சத்திலே வந்து நம்ம வெங்கட்ராமன் நீங்க இன்னைக்கு உட்காரத்துக்கு தகுதி இல்லைன்னு சொல்ல முடியாது. அப்புறம் நம்ம நடராஜன் எப்பவுமே ஃபார்மல் டைரக்டர் ஆஃப் யூனிவர்சிட்டி சொல்றது எனக்கு பிடிக்காது. ஏன்னா அப்போ ஒரு ஸ்டேஷன்ல ஏதோ சில ஸ்டேஷன் டைரக்டர் இருந்தார். இப்போ இது டைரக்டர் ஃபார் ஆல் டைரக்டர்ஸ். He directed for all the artists like me. சுந்தரம் எனக்கு குழந்தை, என் வீட்லயே வளர்ந்தவன். எல்லாத்துக்கும் ஒரு முக்கியமான சங்கீதத்தை பற்றி சொல்றேன். லட்சியம் லட்சணம்னு ரெண்டு இருக்கு. லட்சியம்ங்கிறது பிராக்டிக்கல், லட்சணம்ங்கிறது தியரி. ரெண்டும் முக்கியம்தான். ஆனாலும் லட்சியம் என்னன்னு தெரியறதுக்கு லட்சணம் வேணும். வெறும் லட்சணம் மாத்திரம் லட்சணம் மாத்திரம் தெரிஞ்சு லட்சியம் தெரியாத பிரயோஜனம் இல்லை. லட்சியம் தெரிஞ்சு ஓரளவுக்கு லட்சணம் தெரிஞ்சா போறோம். நான் அந்த வகைக்கு சேர்ந்தவன். லட்சியம் மேலதான் எனக்கு லட்சியம். லட்சணத்தை பத்தி நான் முதல்ல இருந்து கவலைப்படல. ஏன்னா எனக்கு முதல்ல இருந்து படிப்பு கிடையாது, படிக்கிறது எனக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாது. இன்னைக்கு கூட சொன்னார், என்னை பத்தி எழுதிருக்காரு தினத்தந்தியில
எனக்கு படிக்கிறேன்னா பார்த்தேன். அப்புறம் நைட் ராத்திரி உட்காந்து தான் படிக்க முடியும். அவளோட இன்ட்ரெஸ்ட் எனக்கு நிறைய டைம் இருந்தால் தான் படிக்க முடியும். ஆனால் நான் சங்கீத லட்சியம் பற்றி தெரிஞ்சு ஏதாவது லட்சணம் சொன்னால் நான் ஏதாவது சொல்லுவேன். அது கேட்குற வரைக்கும் ரொம்ப லட்சணம் எனக்கு தெரியும் நினச்சிட்டு இருப்பேன். அந்த ஒரு ஈடுபாடு எனக்கு எப்படி வந்ததுன்னா, எனக்கு லட்சணம் நல்லா தெரிஞ்ச ஒரு சீடன் இருக்கிறதுனால தான். நான் ஏதாவது திரும்பி சொல்லிட்டு சுந்தரம் நான் சொன்னது கரெக்டு தானு சொன்னாக்கா ஆமாம்மா அதுதான் கரெக்டு. அது தவிர எனக்கு படிக்க பழக்கம் இல்லையா, ஏதாவது சந்தேகம் வந்தாக்கா அனாவசியம் புக்ஸ் எல்லாம் இருக்கு, இந்த புக்ஸ் எல்லாம் எழுதி பார்த்து எதுக்கு அனாவசியம் படிக்கணும். சுந்தரத்தை கேட்குறேன், என்னப்பா இது விஷயம் இது எப்படி இருக்குன்னா, இந்த புஸ்தகத்தில் இந்த பேஜில் இருக்குன்னு அவன் சொல்லுவான். அது நான் சொல்லிடுவேன். அப்போ எனக்கு நான் நன்னா தெரியும்னு எல்லாம் நினைச்சு. அதனால எனக்கு லட்சணம் மட்டும்தான் அவனுக்கு தெரியும்னு சொல்ல முடியும். லட்சம் நல்லா தெரியும், நல்லா பாடுவான். இவ கூட ஆல் இண்டியா ரேடியோவில் வேலை செஞ்சோம். இங்கெல்லாம் நட்ராஜனும் நானும் சுந்தரம் எல்லாம் ஆல் இண்டியா ரேடியோ சைடில் வந்தான். சில பேர் கேட்டுக்காங்க, இந்த சுந்தரம் இந்த பிஎம் சுந்தரம் சொல்றாரு, பிஎம்னு சரணேமா என்னன்னு கேட்டார். எனக்கு தெரியாது, அதுக்கு லட்சணம் எனக்கு தெரியாது. அதுக்கு லட்சணம் லட்சியமாக சொன்னேன். பிஎன்னா பாலா, எம்என்னா முரளி, பிஎம் சுந்தரம் பாலா முரளி சுந்தரம்னு சொல்லிட்டேன். அதுதான் இனிமே ஞாபகம் இருக்கும். நிஜமாக எனக்கு தெரியாது பிஎம் என்னன்னு, இனிமே அவனுக்கும் தெரியாது. அவனை நான் மனதார ஆசீர்வதிக்கிறேன். நிறைய இன்னும் இந்த மாதிரி பாராட்டுகள் எதிர்பார்த்துட்டு இருக்கேன். அவனுக்கு எல்லாம் வரணும். எனக்கு சரஸ்வதி இவங்க டைரக்ஷன்ல நிறைய வேலை பண்ணிட்டு இருக்காரு கீர்த்தனைகளுக்கும். அதனால அவர் நல்ல இடத்துக்கு வந்திருக்காங்க. அதே மாதிரி டான்ஸை பற்றி கூட எனக்கு கேட்குறாரு. இது என்ன அது எனக்கு தெரியாது. எங்கள் குருநாதர் தட்சிணாமூர்த்தி சாஸ்திரி அவர் வெறும் அந்த காலத்தில் இந்த கச்சேரி பண்ணுறதெல்லாம் கிடையாது. ஏன்னா இப்போ ரேடியோ டிவி எல்லாம் கிடையாது, கச்சேரி கிடையாது, எல்லாருக்கும் சொல்லிக் கொடுக்கறது தான். இந்த கச்சேரி பண்ணுறதுங்கிறது எங்கள் குருநாதர் தான் முதல்ல. எங்கள் தியாகராஜா பரம்பரையில் சொல்கிறேன். தியாகராஜ் சார் கச்சேரி பண்ண இல்லை, மானாமியோரன் சொல்லி கச்சேரி பண்ண இல்லை, தட்சிணாமூர்த்தி சாஸ்திரியும் கச்சேரி பண்ண இல்லை, பார்ப்போது ராமகிருஷ்ண குருநாதர் தான் கச்சேரி பண்ணியிருக்கார். எதுக்கு சொல்ல வந்தேன்னா, கச்சேரி பண்றது பழக்கம் கிடையாது. அந்த காலத்துல இங்க தமிழ்நாட்டில இருந்து ஒரு மகா வித்வான், அவர் மச்சிலிப்பட்டினம்னு அந்த ஊர்ல இருந்தார். இங்க குருநாதர் அவர்கிட்ட கத்தின்னு இருக்கும்போது எங்க தட்சிணாமூர்த்தி சாஸ்திரி அவர் குருநாதர் கிட்ட இங்க ஒரு மகா வித்வான் இங்க இருந்து சவுத்துல இருந்து வந்தார். வந்தாக்கா என்னமோ தெரியல, அவருக்கு ஈடு யாராவது இங்க பாடுறதுக்கு இங்க யாராவது இருக்காரா அப்படின்னு ஏதோ ஒரு பேச்சு வந்தது. அப்ப எல்லாரும் நேச்சுரலா இங்க குருநாதர் தட்சிணாமூர்த்தி சாஸ்திரி பேர் தான் சொன்னார். மகா வித்வான், பெரிய வித்வான். நிஜத்துக்கு இவர் கச்சேரி பண்ணவர், கச்சேரி பண்ற பழக்கம் இல்லையா, அவருக்கு மனசுல சந்தேகம் தான், நம்ம என்ன போய் பாடுறது. அவர் அழகா சொன்னார், என் சிஷ்யன் இருக்கா, முதல்ல அவன் ஜெயிக்கிட்டோம், அப்புறம் நான் வரேன் அப்படின்னு சொல்லி எங்க குருநாதர் அனுப்பிச்சிருக்காரு. இந்த மாதிரி ஏதாவது வந்தாக்கா என் சிஷ்யன் இருக்கா, அவனே சொல்லுவான்னு நான் சொல்றேன். என்னுடைய ஆசீர்வாதங்கள். न गुरोरधिकं तत्त्वं न गुरोरधिकं तपः न गुरोरधिकं देवो तस्मै ஸ்ரீ குருவே நமः. எதிர்பாராத விதமாக விபஞ்சியிலே இன்று ஒரு பாராட்டு விழா இங்கு ஏற்பாடு செய்து என்னை பற்றி என்னுடைய குருநாதர் அவர்கள் பேசுகின்ற ஒரு நல்ல வாய்ப்பு. என்னுடைய அன்பு சகோதரர் திருவாளர் நடராஜன் அவர்கள்
பேசுகின்ற ஒரு வாய்ப்பு, என்னிடம் மிகவும் பிரியம் உள்ளவரும் அதேபோல் அவரிடம் அதிக பிரியம் கொண்டவருமாகிய நான் இருக்கின்ற இந்த அவையிலே எனக்கு மிகவும் பிடித்தமான ஒரு சங்கீத வித்வான் எங்கள் குருநாதர் அவர்கள் குறிப்பிட்டவாறு ஹரிகேஸ்வரர் முத்தையாபாவதர் அவர்களுடைய வம்சாவளியிலே வருகின்ற திருவாளர் ஹரிகேஸ்வரர் வெங்கட்ராமன் அவர்கள் மிக அழகாக என்னை பற்றி பேசினார்கள். என்னுடைய குருநாதர் அவர்கள் ஆசீர்வதித்தார்கள். என்னுடைய அன்பு சகோதரர் அவர்கள் என்னை வாழ்த்தினார்கள். ஹரிகேஸ்வரர் முத்தியாபாவதர் அவர்கள் தான் எனக்கு முதல் குரு என்று நான் சொல்ல வேண்டும். ஒரு முறை அவர் தஞ்சாவூருக்கு வந்தால் ஆபிரகாம் பண்டிதருடைய வீட்டு தோட்டத்திலே தங்குவார். அவர் யார் என்று எனக்கு தெரியாது, பெயர் கேள்விப்பட்டிருக்கிறேன். ஒரு நாள் காலை என்னுடைய தந்தையாரை தேடி வந்தார். என்னுடைய தந்தையார் அப்போது எங்கள் வீட்டிலே கிணறு உண்டு. இவர் கதவை சாற்றி குளித்து கொண்டிருந்தார். இவர் வந்தார். என்னடா பையா, யார் நீ என்று கேட்டார். நான் என்னார் என்று சொன்னேன். எங்கே அவர்? குளிச்சுட்டு இருக்காங்க. நீங்க யாரு? நான் யாரா? நான் ஒரு பாட்டு வாத்தியார். ஓ, பாட்டு வாத்தியாரா? அப்ப பாட்டு சொல்லி தருவீங்களா? சொல்லி தருவேன். உனக்கு பாட வருமா? எனக்கு பாட வருமோ இல்லையோ ஒரு பாட்டு கத்துக்கணும்னு ஆசை. என்ன பாட்டு? நேற்று எங்க வீட்டு பக்கத்துல ராமலிங்க சுவாமி உற்சவத்துல ஒருத்தர் பாடினார், சுதாமயின்னு ஒரு கீர்த்தனை. அது ரொம்ப நல்லா இருந்தது. ஆகலாம் எனக்கு தெரியாது. ஓ, அது வேணுமா? நான் கத்து தந்தா நீ பாடுவேன். உங்களுக்கு அந்த கீர்த்தனை தெரியுமா? தெரியும். அவர் அந்த வித்வான் அல்லவா பாடினார். எனக்கும் தெரியும்பா என்று சொல்லி அவர் அந்த பாட்டை சொல்லி கொடுத்தார். அதாவது குரு சிஷ்யனாக அல்லாமல் ஒரு குழந்தையிடம் ஒரு பெரியவர் சொல்லுகின்ற அளவிலே அதை சொல்லிக் கொடுத்தார். அவர் தான் முதல் எனக்கு குரு என்று சொல்லக்கூடிய நிலையிலே அந்த பாடலை சொல்லிக் கொடுத்தார். பிறகு என்னுடைய தந்தையார் வந்து என்னை அடித்தார். அவர் எவ்வளவு பெரியவர், அவரோடு போய் வாயாடுகின்றாயே என்றெல்லாம். அப்படிப்பட்ட ஒரு பெரியவர் ஹரிகேஸ்வரர் முத்தையாபாகவதர் குருநாதர் அவர்கள் குறிப்பிட்டார்கள். அவருடைய மடியிலே அமர்ந்து ஒரு கீர்த்தனை அல்ல, தொடர்ந்து பல கீர்த்தனை அவர் ஜனங்கள் அங்கிருந்து வித்வான்களே அவரை பாடச் சொல்லி மேலும் பாடச் சொல்லி, யாரோ ஆந்திராவிலிருந்து ஒரு பையன் வந்திருக்கிறானா பாடுகிறானா என்று ஒரு அதிசயித்த நிலையிலே இவர் ஒரு கீர்த்தனை பாடி முடித்து விடலாம் என்கிற நிலையை மேலும் மேலும் பாடு என்று சொல்லி அன்று அளவுக்கு அதிகமான ஒரு கீர்த்தனைகளை பாடுகின்ற ஒரு வாய்ப்பு முத்தையாபாவதருடைய மடியிலே அமர்ந்து என்பதை அவர்கள் மிக அழகாக குறிப்பிட்டார்கள். என்னை பொறுத்தவரையில் இந்த மியூசிக்காலஜிஸ்ட், இசை ஆராய்ச்சி என்பதற்கு சரி, இசைக்கும் சரி, என்னுடைய தலையிலே எழுதிய பிரம்மன் இதோ அமர்ந்திருக்கின்றார். நான் பாட்டு கற்றுக்கொள்வதற்குத்தான் விஜயவாடாவுக்கு சென்றேன். அப்பொழுது எங்கள் வீட்டிலே டாக்டர் பாலமுரளி கிருஷ்ணா என்றால் யார் என்று தெரியாது. யாரும் பெரிய வித்வான் என்றுதான் தெரியுமே ஒழிய வேறு ஒன்றும் தெரியாது. நான் அவரிடம் தான் பாட்டு கற்றுக்கொள்ள வேண்டும் என்று பிடிவாதமாக இருந்தேன். அப்பொழுது என்னுடைய தாயார் சொன்னார், என்னடா அது, எங்கேயோ யாரோ ஆந்திராவில் இருக்கானா, போய் பாட்டு. நான் உனக்கு ஜிஎன்பியை விட்டு சொல்ல சொல்றேன், நாளைக்கு நான் ஃபோன் பண்ணி ஆலத்தூர் வர சொல்றேன், தினம் வீட்டில் வந்து கற்று. இங்கே பக்கத்துல நம்ம புள்ள இருக்கான் தியாகராஜன், டிஎம் தியாகராஜன் சொல்லுது, நீ எல்லாம் பெரிய வித்வான்களா இருக்கலாம், நான் கத்துக்கிறத அவர்கிட்ட தான் கத்துக்கணும். ஒரு விஷயத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கிறேன், சற்று நேரமானாலும் பரவாயில்லை. எனக்கு அப்பொழுதுதான் திருமணமாகி இருந்தது. திருமணமாகி 14வது நாளோ 15வது நாளோ எனக்கு திருமண வாழ்க்கையை விட இவரிடம் சென்று இசை கற்க வேண்டும் என்பதிலே தான் மிகவும் உறுதியாக இருந்தேன். அப்பொழுது என்னுடைய தாயார் சொன்னார்கள், எனக்கு உடல்நிலை சரியில்லை, இப்பொழுதுதான் நீ புதுதாக ஒரு பெண்ணை மணந்திருக்கிறாய், இந்த நேரத்திலே அவளை விட்டு விட்டு நீ எங்கேயோ ஆந்திராவுக்கு போகிறேன் என்று சொல்கிறாயோ, போகக்கூடாது என்று. போய்த்தான் ஆவேன். என்னுடைய தாயாருக்கு கோபம் வந்து விட்டது. அப்படி என்றால் இந்த சொத்து பூரா உனக்கு கிடையாது, எல்லாம் பெருமாளுக்கு நான் எழுதி வச்சுவேன், ஓகேன்னு சொல்லிட்டேன். சொல்லிவிட்டு என்னுடைய வீட்டுக்கு எதிரே எல்லையம்மன் கோவில் என்று ஒன்று உண்டு. அங்கிருந்த குருக்களுடைய பையன்கள் எல்லாம் நாங்கள் சிநேகிதோம். அப்பொழுது மெட்ராஸுக்கு 6 ரூபாய் டிக்கெட்டு. அந்த 6 ரூபாயை வாங்கி கொண்டு சென்னைக்கு வந்து, சென்னையிலே எனக்கு தெரிந்தவரிடம் பணத்தை வாங்கி கொண்டு நான் விஜயவாடாவுக்கு சென்றேன். என்னை அவர் முதலிலே கடிந்து கொண்டார், இப்படியெல்லாம் இழுத்து விட்டு வரலாமா என்று. பிறகு என்னுடைய தாயாருக்கு அவரே தெரிவித்தார், பையன் சேஃபா இருக்கான், கவலைப்படாதீங்க, நான் பார்த்துக்கிறேன். இருந்தேன். அருமையாக சொல்லிக் கொடுத்தார். எங்களுக்கு நேரமே கிடையாது. ரயில்ல போறச்செல்லாம் பாட்டு சொல்லிக் கொடுப்பார். ரயில்வே லெவல் லைன் இருக்கும், அதை தாண்டி தான் காலேஜுக்கு போனோம். அப்போ காலேஜில் பிரின்சிபலா வந்த நேரம் போயிட்டு இருக்கும் போதே சொல்லிக் கொடுப்பார்.
எத்தனையோ நான் பல முறை குறிப்பிட்டிருக்கிறேன். பல சாகித்யங்கள் அவர் பண்ணுகின்ற பொழுது கையிலே நோட்டை வைத்துக் கொண்டு அவற்றை உடனே எழுதுகின்ற ஒரு நல்ல பாக்கியத்தை நான் பெற்றிருக்கிறேன். அவரோடு கூடவே இருந்து அவருடைய பழக்க வழக்கங்கள் என்ன, அவர் எப்படி எல்லாம் பழகுகிறார், எப்படி எல்லாம் பேசுகிறார், அவரை தேடி யார் வருகிறார்கள், அவருக்கு என்னென்ன விருதுகள், அவருடைய தகப்பனார் என்னிடம் அத்தனை பிரியம். அவர் இவருடைய சின்ன வயதிலே சேகரித்து வைத்திருந்த அத்தனையும் எடுத்து என்னிடம் கொடுத்து அதை வைத்துக் கொண்டுதான் அந்த சகோதரர் நடராஜன் அவர்கள் குறிப்பிட்ட அந்த நூலை நான் உருவாக்க முடிந்தது. ஒரு சமயம் நான் அவரோடு பல காலம் நான் கூடவே பின்ன பாடிக்கொண்டிருந்தேன். ஒரு சமயம் இவர் கேட்டார் என்னை, எல்லாம் பாடுகிறார், எல்லாம் சரி, உனக்கும் பல மொழிகள் தெரிந்திருக்கிறது, சங்கீத கச்சேரிக்கு எத்தனையோ பேர் வரலாம், ஆனால் இசை ஆராய்ச்சிக்கு என்று ஒரு சரியான ஆளு சாமமூர்த்தி ஓரிருவர் தான் இருக்கிறார்கள், நீ ஏன் அதிலே கவனத்தை செலுத்தக்கூடாது என்று என்னுடைய திசையை திருப்பி சங்கீதத்தையே நான் தொழிலாக, அதாவது மேடை கச்சேரியை மட்டுமே நான் தொழிலாக ஏற்றுக்கொள்கின்ற ஒரு பாதையிலிருந்து என்னை ஒதுக்கி இசை ஆராய்ச்சி என்கின்ற ஒரு விஷயத்திலே என்னை புகுத்தி இன்று உலகளாவிய அளவில் என்னை ஒரு மியூசிக்காலிஸ்ட் என்று ஒரு எல்லோரும் ஏற்றுக்கொள்ளுகின்ற வகையிலே என்னை உருவாக்கியதற்கு காரணம் இந்த பிரபுதான் என்பதை என்னால் குறிப்பிடாமல் இருக்க முடியாது. ದೂರದೇಶಮೂಲ ನಾನು ಪ್ರಕಾಶಿಂಪಜೇಸಿನ ರಾಮನ ಕೇಳ್ತಾರೆ ತ್ಯಾಗರಾಜ ಸ್ವಾಮಿ, ನೀ ಋಣಮು ತೀರ್ಪ ನಾ ತರಮಾ, தாசரதி நீ ருணமு தீர்ப்பர் நான் தரமா என்று. அதை போல என்னை இன்று உலகளாவிய அளவில் என்னை அறிமுகம் செய்து நான் ஒருவன் இருக்கிறேன் என்று அவர் என்னை பற்றி என்னிடம் உள்ள அன்பினால் அவருடைய பிள்ளையாக அந்த வீட்டினுடைய துணைவியார் சொல்வார்கள், இந்த வீட்டுக்கு முதல் பிள்ளை நீதான் என்று. அப்படி வளர்ந்தேன். எனவே அந்த அன்பினாலும் பாசத்தினாலும் அவர் சொல்லி இருக்கலாம். இருந்தாலும் எங்கு சென்றாலும் என்னை பற்றி உள்ள என்னிடம் உள்ள ஏதோனும் ஒரு சிறு விஷயம், நல்ல விஷயங்கள் தான் அதை எடுத்து சொல்லுகின்ற என்னுடைய குருநாதரே என்னை பற்றி சொல்கிறார் என்கின்ற பொழுது அதை விட எனக்கு வேறு பேரு என்ன வேண்டும்? அப்படிப்பட்ட ஒரு நல்ல வாய்ப்பினை பெற்ற காரணத்தினால் இன்று அவர் கரத்தால் ஆய கலைக்கெல்லாம் அரிசியாக இருக்கின்ற டாக்டர் திருமதி சரஸ்வதி அவர்களுடைய ஊக்கத்தினாலும் அவர்களுடைய அன்பினாலும் இப்படி ஒரு நல்ல வாய்ப்பு எனக்கு ஒரு பாராட்டு என்று கிடைத்திருக்கின்றது. இதற்கு நான் இவர்களுக்கு எவ்வாறு நன்றி செலுத்துவது என்பது எனக்கு தெரியவில்லை. அவர்கள் சகோதரர் நடராஜன் அவர்கள் குறிப்பிட்டவாறு இதுகாரம் நான் இசைக்கு ஏதேனும் சேவை செய்திருந்தால் அதை விட இன்னும் முழு மூச்சுடன் அதற்கு சேவை செய்ய இது எனக்கு ஒரு உத்வேகமாக இருக்கும் என்பதை மட்டும் சொல்லி எனக்கு இந்த பாராட்டு நிச்சயத்தை விபஞ்சிக்கும் டாக்டர் சரஸ்வதி அவர்களுக்கும், என்னை வாழ்த்தி பேசிய ஹரிகேசனூர் வெங்கட்ராமன், சகோதரர் திருவாளர் நடராஜன், எனக்கு காலமெல்லாம் எனக்கு என்பால் தன்னுடைய அன்பை கொண்டு ஆசிகளை பொழிந்து வருகின்ற என்னுடைய குருநாதர் அவருடைய பொற்பாதங்களுக்கு நமஸ்காரம் செய்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். Shobana Ramesh will now felicitate Dr. B.M. Sundar. வாழ்த்த வயதில்லை, வணங்குகிறேன்.